நார்வேனாலே நமக்கு இமீடியட்டாக ஞாபகம் வரக்கூடியது நோபல் பீஸ் பிரைஸ், கடுமையான குளிர், பனி, அழகான நேச்சர், ஆரோரா என்று சொல்லக்கூடிய நார்தர்ன் லைட்ஸ், வைக்கிங் கடல் கொள்ளையர்கள் மற்றும் அங்க இருக்கிற ஆயில் அண்ட் கேஸ் ரிசோர்ஸஸ். 70ஓட ஆரம்ப காலகட்டத்துக்கு முன்னாடி நார்வே அப்படிங்கிற நாட்டை பத்தி ஸ்காண்டினேவியா நாடுகள்லையும் யூரோப் நாடுகள்லையும் அதிகமா பேசப்படாத நாடா தான் இருந்துச்சு. எரிபொருள் கண்டுபிடிப்புக்கு அப்புறம் தான் அந்த நாட்டோட வளர்ச்சி பெருசா மாறுச்சு. வாழ்ற மக்களும் தங்களோட உணர்ச்சிகளை அதிகமா வெளியே கொட்டி வாழக்கூடிய தன்மையா இருக்க மாட்டாங்க. அந்த மக்களுடைய பிரதிபலிப்பா தான் எப்பவுமே ஜோஆக்கிம் ட்ரியருடைய படங்கள் இருக்கும். அவருடைய ஓஸ்லோ ட்ரியாலஜி படங்களான ரெப்ரைஸ், ஓஸ்லோ ஆகஸ்ட் 31 மற்றும் த வர்ஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் அப்படிங்கிற படங்கள் எல்லாமே ரொம்ப குறிப்பிடத்தக்கவை. இதுல த வர்ஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட் 94th அகாடமி அவார்ட்ல பெஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளேக்காக நாமினேட் பண்ணியிருந்தாங்க. 2021 அந்த படத்துக்கு அவர் அவார்டு மிஸ் பண்ணியிருந்தாலும் 2025 ரிலீஸ் ஆன சென்டிமெண்டல் வேல்யூ படத்துக்கு இன்டர்நேஷனல் ஃபீச்சர் பிலிம் கேட்டகரியில பெஸ்ட் பிலிம் அவார்டு கிடைச்சிருக்கு. இந்த படத்துடைய கதை என்னன்னா, குஸ்தாவ் அப்படிங்கிற பிலிம் டைரக்டர் அவர் மனைவி கூட டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்களுடைய 2 பெண் குழந்தைகளையும் அவருடைய மனைவி கிட்ட விட்டுட்டு அவரு நார்வே விட்டு கிளம்பி ஸ்வீடன் போய் படம் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அவருடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டை மீட்டெடுக்கிறதுக்காகவும் தோல்வி நிலையில இருக்கக்கூடிய அவருடைய பிலிம் டைரக்ஷனை திருப்பி பண்றதுக்காகவும் நார்வேக்குள்ள வராரு. வரும்போது மூத்த பெண்ணான நூரா ஆல்ரெடி ஸ்டேஜ் ஆக்ட்ரஸாக இருக்கிறாங்க. இளைய பொண்ணான ஆக்னஸ் ஹிஸ்டோரியன் டீச்சராக இருக்காங்க. நோராவுக்கு கல்யாணம் ஆகல, ஆனா ஆக்னஸுக்கு கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு. இந்த டைம்ல அவருடைய அம்மாவை பத்தி அவர் ஒரு படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு அவருடைய மூத்த பெண்ணான நோரா கிட்ட அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்றாரு. அந்த ஃபேமிலி மேல அவர் அட்டாச்மெண்ட் இல்லாதனாலையும் அவருக்கு இருந்த குடிப்பழக்கத்தினாலையும் அவரோட பொண்ணு அதை நடிக்க மறுத்துறாங்க. அதனால அவர் வேற ஒரு ஆக்ட்ரஸை அந்த படத்துல நடிக்க வைக்க ட்ரை பண்றாரு. இந்த ஆக்ட்ரஸை நடிக்க வைக்க முடிஞ்சதா, அவங்க பெண்கள் கூட அவரு சேர்ந்தாரா அப்படிங்கறதா அந்த படத்துடைய மிச்ச கதை. இந்த படத்துடைய பெரிய பிளஸ் பாயிண்டா எனக்கப்பட்டது இந்த படத்துடைய டைரக்ஷன். எந்த காட்சியையும் கதை சொல்லணும் நோக்கம் இல்லாம ஒவ்வொருத்தங்களுடைய உணர்ச்சியை காட்டுறதுக்கான நோக்கமா பயன்படுத்தினது இந்த படத்துடைய மெட்ரிக்கு மிக முக்கியமான காரணமா அமைஞ்சிருக்கு. இந்த படத்துல நிறைய ஸ்டார் காஸ்ட் இல்லாம 4 சென்ட்ரல் கேரக்டர்ஸை வச்சுதான் இந்த படம் ரன் ஆகும். ஓராவா நடிச்ச ரெனேட்டோட ஆக்டிங்கும் அவங்க அப்பா குஸ்தாவா நடிச்ச ஸ்கார்கோடோட ஆக்டிங்கும் சூப்பரா இருக்கும். முதல் காட்சியிலேயே ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்க்கு முன்னாடி ஓராவுக்கு நடக்கக்கூடிய பதட்டங்களை ரொம்ப சூப்பரா வெளிப்படுத்தியிருப்பாங்க. அவருடைய கேமராமேன் ஃப்ரெண்டை திருப்பி பார்க்க போகும்போது இருக்கக்கூடிய காட்சி அமைப்பும் அதுல ஸ்கார்கோடோடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த படத்துல இன்னொரு பெரிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, சென்டிமெண்டல் வேல்யூ அப்படிங்கிற பேருக்கு ஏத்தாப்புல ஒரு அப்பாவுக்கும் தன்னுடைய மகளுக்கான சென்டிமெண்ட், கலைக்கும் அதை மதிச்சு பண்ணக்கூடிய பர்சனுக்கான சென்டிமெண்ட், தங்கச்சிகளுக்கான சென்டிமெண்ட், பூர்வீகமா இருக்கக்கூடிய ஒரு வீட்டு மேல இவங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சென்டிமெண்ட், இதை எல்லாமே ரொம்ப சூப்பரா காட்டியிருக்கு. கதையா பாத்தீங்கன்னா பெருசா இல்லாட்டியும் இதுல இருக்கக்கூடிய நடிகர்களுடைய நடிப்பும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கும் அந்த படத்தோட உங்களை ஒன்றி இணைய வச்சிரும். இந்த படம் ரொம்ப ஸ்லோவா பண்ணாலும் உங்க மனசுல ஒரு ஆழமான பதிவா இருக்கக்கூடிய விஷயமா தான் அமையும். என்னதான் எல்லா விஷயங்களையும் இந்த படம் ரொம்ப நல்ல படமா இருந்தாலும் ஆஸ்கார்ல இருந்த 5 நாமினிஸ்ல வேற ஒரு படத்துக்கு தான் ஆஸ்கார் கொடுத்திருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அதை பத்தி ஒரு தனி வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு நார்வே திரைப்படத்துக்கு இதுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய அங்கீகாரம் கிடைச்சது இல்ல. இந்த படத்தை பார்க்கணும் விருப்பம் இருக்கிறவங்க மூவி அப்படிங்கிற OTT தளத்துல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.